வாங்க இன்றைக்கி நைட்டு குதிரைவாலி ரைஸ் பண்ணிடலாம். இது வந்து அந்த குதிரைவாலி ரைஸ் வந்து அரை கிலோ 138 ரூபா. ஆஃபரில் வந்து 99 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதனால் நான் வாங்கினேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைஸ் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். 3 டைம் அலசி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கூட வச்சுருக்கலாம். இப்போ வந்து இது வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி 3 வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி பவுட்ரு எல்லாம் வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், புதினா இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் கொஞ்சம் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கசகசா இருக்கலாம், அதெல்லாம் போடுங்க. பிரியாணி மாதிரியே இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போட்டு இது நல்லா செவந்தோனையும் இப்போ வந்து வெங்காயம் மட்டும் போட்டு வதக்குறேன்னா வதக்கலாம். நான் 3ஐயும் போடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நான் போட்டேன். இப்போ கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அது இருந்துச்சுல அதையும் நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். இதில் நிறையா புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பிளட் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுதான். இப்போ புதினா கொஞ்சம் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா இதை வதக்கிக்கிட்டு பிரியாணி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் போட்டுக்கிட்டு தயிர் போட்டுக்கிட்டு நல்லா இதையும் வதக்கிட்டு இந்த ரைஸ் இருக்குல்ல, குதிரைவாலி ரைஸ், அதையும் வந்து நம்ம அலசிட்டு வச்சுருக்கோம் 3 டைம், அதையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அந்த இதில் அந்த மசாலாலாம் அதில் ரைஸில் இறங்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா இது மாதிரி இப்போ வச்சுட்டு ஒரு விசில் வச்சுருங்க போதும். கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு ஒரு விசில் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், சுவையான குதிரைவாலி ரைஸ் ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நிறையா இதில் வந்து சத்து இருக்கான். டெய்லி நம்ம ரைஸை சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சிறுதானியத்தில் டெய்லி ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனாலும் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றாங்க. நான் வந்து ரைட்டாவுக்கு நான் வெங்காயம் போடலை. வாங்க சாப்பிட்லாம்.